தாவேக்கு ஆட்சி அமைக்க கம்யூனிஸ்டுகள் ஆதரவு அளித்த நிலையில் விசிகவின் நிலைப்பாடு என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான விடை தெரிய இருக்கிறது. நொடிக்கு நொடி பரபரப்பில் தமிழக அரசியல் களம் இருக்கும் நிலையில் விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பாரா இல்லையா என்பது திருமாவளவன் அவர்கள் எடுக்கும் முடிவில்தான் இருக்கும் நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான விடை தெரிய இருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உயர்மட்ட குழு நேற்று ஆலோசனை நடத்திய பிறகும் இன்று காலை அறிவிப்பதாக திருமாவளவன் தெரிவித்திருந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அவர் அறிவிக்க இருக்கிறார். அவருடைய முடிவு என்னவாக இருக்கும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமல்லாது மக்களும் தற்போது அரசியல் களத்தை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று இன்னும் சற்று நேரத்தில் திருமாவளவன் அவருடைய முடிவை அறிவிக்க இருக்கிறார். விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பாரா இல்லையா என்பது விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் எடுக்கும் முடிவில்தான் இருக்கும் நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான விடை தெரிய இருக்கிறது. தாவேகாவின் பலம் தற்போது 116 இருக்கும் நிலையில் பெரும்பான்மைக்கு மேலும் 2 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் திருமாவளவன் அவர்கள் எடுக்கும் முடிவில்தான் இருக்கிறது. விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பாரா இல்லையா என்பது இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான விடை தெரிய இருக்கிறது. தொடர்ந்து மற்றுமோர் அண்மை செய்தி. சென்னை பனையூர் அலுவலகத்திற்கு தாவேக எம்எல்ஏக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். தாவேகாவின் பலம் தற்போது 116 இருக்கும் நிலையில் பெரும்பான்மைக்கு மேலும் 2 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தேவை இருக்கிறது. தற்போது சென்னை பனையூர் அலுவலகத்திற்கு தாவேக எம்எல்ஏக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். சற்று நேரத்தில் தாவேக எம்எல்ஏக்களுடன் ஆலோசனையானது நடைபெற இருக்கிறது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் ஆலோசனை நடத்த இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. சற்று நேரத்தில் தாவேக எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை நடைபெற இருக்கிறது. தாவேக எம்எல்ஏக்கள் தற்போது பனையூர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஜெயலானி, சொல்லுங்க, இன்னும் சற்று நேரத்தில் தாவேக எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை நடைபெற இருக்கும் நிலையில் இது பற்றிய விவரம். வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி 4 நாட்களுக்கு மேலாக ஆகிவிட்டது. ஆனாலும் தமிழகத்தில் இதுவரை யாரும் ஆட்சி பொறுப்பேற்காத ஒரு சூழல் என்பது இருந்து வருகிறது. இதற்கான காரணம் என்பது தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் உருவெடுத்திருந்தாலும் கூட தனி பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் பல சிக்கல்களை சந்தித்து வருகிறது தமிழக வெற்றி கழகம். குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பை அமைக்க வேண்டும் என்றால் தனி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்பதாக ஆளுநர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை சட்டமன்ற உறுப்பினர்களை ஆளுநர் மாளிகைக்கு அழைத்து வந்து நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. மாறாக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு கடிதங்களை நீங்கள் எங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்றால் தமிழகத்தில் நிலையான ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை ஆளுநர் விரும்புவதாக ஆளுநர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த 4 நாட்களில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் 2 முறை கடிதங்கள் வாயிலாகவும் 3 முறை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நேரில் சென்றும் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்காக உரிமை கோரியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக முதல் முறை காங்கிரசிடம் ஆதரவு பெற்றதற்கு பிறகாக தங்கள் சார்பில் இருக்கக்கூடிய 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரசிடம் இருந்து ஆதரவு பெற்ற 5 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு கடிதங்கள் ஆகிய 2ஐயுமே இணைத்து தனி பெரும்பான்மையான கட்சியாக நான் இருக்கிறேன், எனக்கு ஆட்சி அமைப்பதற்கான அனுமதி அளிக்க வேண்டும், எனவே ஆட்சி அமைப்பதற்காக அழைப்பு ஆளுநர் விடுக்க வேண்டும் என்பதாக கோரிக்கை விடுத்திருந்தார். அதற்கு பிரகாரமும் ஆளுநர் மாளிகையிலிருந்து இசைவு காட்டப்படவில்லை, அவரை ஆட்சி அமைப்பதற்காக அழைப்பு விடுக்கவில்லை. இந்த நிலையில்தான் தொடர்ந்து இடதுசாரி கட்சிகளிடம் ஆதரவு கூடிய தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதுவும் வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது. இடதுசாரிகள் கட்சிகள் சார்பில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்கவில்லை என்றாலும் கூட வெளியில் இருந்து நிபந்தனையற்ற ஆதரவு தருவதாக அவர்களும் இசைவு காட்டிவிட்டார்கள். இந்த நிலையில் அந்த ஆதரவு கடிதங்களையும் நேற்றைய தினம் ஆளுநரை சந்தித்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் கொடுத்து விட்டார். இந்த நிலையில் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பது 116 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு என்பது இருக்கிறது. மேலும் 2 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு என்பது தேவை இருக்கிறது. இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவருடைய சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை 2ஆக இருக்கிறது. எனவே அவர்களுடைய ஆதரவு தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைத்து விட்டால் ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு எண்ணிக்கை என்பது
118 உயர்ந்துவிடும். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கு போதிய அளவிற்கான பெரும்பான்மையாக அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை பார்க்கப்படும். இந்த நிலையில் அவருடைய பதில் என்ன என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் உற்றுநோக்கி கவனித்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய பனையூர் அலுவலகத்துல ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக காலையில் கட்சியின் பொருளாளர் இருக்கக்கூடிய வெங்கடரமணன் வந்துவிட்டு உடனடியாக சென்று விட்டார். அதற்கு பிறகாக புஷ்ணி ஆனந்த் அவர்கள் பொதுச் செயலாளர் புஷ்ணி ஆனந்தும் அலுவலகத்திற்கு வந்தார். சற்று நேரத்தில் திரும்பி சென்று விட்டார்கள். ஆனால் அவர்களை தவிர மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கடந்த 4 நாட்களாக சென்னையிலேயே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்போது அழைத்தாலும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்திற்கு வரும்படியாக அவர்களுக்கு அறிவுறுத்தல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே பனையூர் அலுவலகத்தில் வரவழைக்கப்பட்டு காலை 10 மணியிலிருந்து மாலை நேரம் வரையிலாக பனையூர் அலுவலகத்திலேயே இருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிந்தது. அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்பதையும் மூத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக வழங்கி வந்தார்கள். இந்த நிலையில் 3வது நாளான இன்றைய தினமும் ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த பனையூர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொல் திருமாவளவனுடைய அந்த பதிலை உற்றுநோக்கி அனைவருமே உற்றுநோக்கி கவனித்து வருகிறார்கள். ஒருவேளை அந்த தீர்ப்பு அவர்களுடைய ஆதரவு என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைத்தால் தமிழக வெற்றி கழகம் கொண்டாட்டத்தில் மனநிலையில் ஈடுபடுவதற்கான அதிக வாய்ப்புகள் என்றால் ஏராளமான கழக தொண்டர்களும் தற்போது இந்த பகுதியில் திரண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அவர்களுடைய ஆதரவு கிடைக்கவில்லை என்றால் வேறு வழியில் எப்படி அணுகலாம்? குறிப்பாக மாற்று கட்சிகள் சில இருக்கிறார், பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட சில கட்சிகள் இருக்கிறது. அவர்களிடத்தில் சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு என்பது இருக்கிறது. எனவே அவர்களுடைய ஆதரவை பெறலாமா என்பது தொடர்பாக ஒரு ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் ஒரு தகவல் என்பது கிடைக்கிறது. அதிகாரப்பூர்வமாக அப்படி இல்லை, அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகம் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடமே ஆதரவு என்பது கேட்கப்பட்டிருக்கிறது. கேட்டதற்கான அவர் தரப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காக உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டம் என்பது நேற்று நடத்தி முடிக்கப்பட்டு முடிவு என்பதும் எடுக்கப்பட்டு விட்டது. அந்த அறிவிப்பு என்பது இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொல் திருமாவளவன் அவர்கள் அறிவிப்பை வெளியிட இருக்கிறார். அந்த அறிவிப்பே தற்போது ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் மத்தியில் பெருத்த எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கிறது. அந்த எதிர்பார்ப்புக்காக அந்த பதிலுக்காகவே அனைவருமே காத்துக் கொண்டிருக்கின்றனர் என்பதாகவே கூற முடியும். கல்வி ஜெயலானி, திருமாவளவன் அவர்கள் ஆதரவு அளிப்பார் என்றே அதிகமாக எதிர்பார்க்கப்படும் நிலையில் அடுத்ததாக எழக்கூடிய ஒரு கேள்வி, சிபிஐ சிபிஎம் நிபந்தனையற்ற ஆதரவை அளித்திருக்கிறார்கள். திருமாவளவன் அவர்கள் நிபந்தனையுடன் ஆதரவு அளிப்பாரா அல்லது நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பாரா? ஒருவேளை நிபந்தனையுடன் ஆதரவு அளிக்கும் பட்சத்தில் என்ன மாதிரியாக இருக்கும் அந்த நிபந்தனைகள் என்ற கேள்வியும் அடுத்தடுத்து எழுகிறது. இது பற்றி அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை குறித்து பார்த்தோமே என்றால் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அவருடைய பேசான கொள்கையாக பார்க்கப்படுவது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய முழக்கமாகவே இருந்து வருகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஏறிய முதல் மேடையிலேயே அவர் அறிவுறுத்தியது, இந்த அறிவிப்பு என்பது ஒட்டுமொத்த தமிழக அரசியல் வரலாற்றிலேயே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும் என்பதாக சுட்டிக்காட்டி அவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அந்த அறிவிப்பு என்பதும் தங்களுடன் யார் கூட்டணி அமைக்கிறார்களோ அவர்களுக்கு ஆட்சியிலும் பங்கு கொடுப்போம், அதிகாரத்திலும் பங்கு கொடுப்போம் என்பதாக தெரிவித்திருந்தார். இந்த சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாகவும் கூட தங்களது கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எப்படியாவது கொண்டு வந்து விட வேண்டும் என்பதற்காக அதிக முயற்சிகளை மேற்கொண்டதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாகவே மதசார்பற்ற கூட்டணியாக சேர்ந்து பயணித்ததன் காரணமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேர்தல் நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து பணியாற்ற முடியாத சூழல் ஆனாலும் கூட தேர்தலுக்கு பிந்தைய சூழலில் தற்போது மதசார்பற்ற கூட்டணி, மதசார்பற்ற ஆட்சியை தமிழகத்தில் அமைக்க வேண்டும் என்றால், நிலையான ஆட்சி தமிழகத்திற்கு அமைக்க வேண்டும் என்றால் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆட்சி பொறுப்பு ஏற வேண்டும் என்பதாக சுட்டிக்காட்டிய காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், இடதுசாரி கட்சிகளாக இருக்கட்டும் ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே ஏற்கனவே திருமாவளவன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்ததும் கூட இடதுசாரி கட்சிகள், தோழமை கட்சிகள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதை ஒட்டிய தமிழக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிலைப்பாடு இருக்கும் என்பதாகவும் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இப்படி அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து, அவர் கட்சியுடைய கொள்கைகள் இப்படியெல்லாம் வைத்து பார்க்கும் போது அதிகப்படியான வாய்ப்பு என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு என்பது கிடைக்கும் என்பது அதிகப்படியாக எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான காரணம் என்பது தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கைகளும் அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய கொள்கைகளும் ஒரு சில கருத்துக்கள் ஒத்துப்போவதன் காரணமாகவும் அவர்கள் கேட்கக்கூடிய அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றும் விதமாக இருப்பதன் காரணமாகவும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது உடன்பாடு எட்டப்படும் என்பதுதான் எதிர்பார்க்கப்படுது. மற்றொரு விஷயம் என்னவென்றால், கம்யூனிஸ்ட் கட்சி வெளியிலிருந்து ஆதரவு தருவதாக தெரிவித்தது என்பது அவர்களது கொள்கை உடையது. ஏனென்றால் அதிகாரத்தில் பங்கு வகித்தோம் என்றால் மக்களுடைய பிரச்சனையை முழுவதுமாக பேச முடியாது என்பதற்காக வெளியிலிருந்து ஆதரவு தருவதாக கம்யூனிஸ்ட் கட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் காங்கிரஸ் தரப்பில்
நிபந்தனையுற்ற ஆதரவை கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக காங்கிரஸ் தரப்பின் பேச்சுவார்த்தையிலும் கூட 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு சிலருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படும் என்பதாகவும் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதாகவும் நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்கப்படுகிறது. எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய இந்த நிலைப்பாடுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வெற்றி பெற்றிருக்கக்கூடிய 2 சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒரு சிலருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் என்பதாகவும் உள்ளாட்சி பிரதிநிதித்துவம் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ச்சியாக முன்வைத்து வரக்கூடிய அந்த கூற்று என்பது உள்ளாட்சி பிரதிநிதிகள் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நீண்ட நாட்களான கோரிக்கையாக இருக்கிறது. தற்போது விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியுடைய அந்த முடிவை எதிர்நோக்கிய அனைத்து மக்களும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகம் சார்பில் காத்துக் கொண்டிருப்பதன் காரணமாக உள்ளாட்சி பிரதிநிதித்துவம் தங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோரிக்கை முன்வைத்து வருவதாகவும் ஒரு தகவல் என்பது வெளியாகிருக்கிறது. எனவே 2 தரப்பிலும் மியூச்சுவலாக பேசி முடித்ததற்கு பிறகாகவே தற்போது அவர்கள் உயர்மட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய உயர்மட்ட குழுவுடன் ஆலோசனை என்பதையும் திருமாவளவன் சார்பில் மேற்கொள்ளப்பட்டது. அந்த ஆலோசனைக்கு பிறகாக ஒரு முடிவு எட்டப்பட்டு இன்னும் ஒரு சில மணி நேரத்திற்குள்ளாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் அறிவிப்பினை வெளியிடுவார்கள். அந்த அறிவிற்கு பிறகாகத்தான் தமிழக அரசியல் வரலாறு எப்படி மாறப்போகிறது என்பது அனைவருக்குமே தெரிவித்தால் தமிழக அரசியல் வரலாற்றில் இந்த ஒரு சில மணி நேரங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது என்றால் இதற்கு முந்தைய காலகட்டங்களில் இது போன்ற தொங்கு சட்டசபை என்பது நிகழ்ந்தது கிடையாது. குறிப்பாக இதற்கு முன்பாக திமுகவுடைய ஆட்சி 2006ஆம் ஆண்டுடைய ஆட்சி 97 சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அவருடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் ஒரு சில சட்டமன்றங்களை உறுப்பினர்களை கையில் வைத்திருந்தார்கள். அவருடைய ஆதரவோடு அன்றைய தினம் ஆட்சி என்பது அமைக்கப்பட்டது. இதற்கு முன்பாக ஆளுநரிடம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய கட்சிகள் தங்களை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுப்பார்கள். உடனடியாக அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படும். அதற்கு பிறகாக சட்டமன்றத்தில் தான் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்திருக்கக்கூடிய சிக்கல் என்பது ஆளுநர் தரப்பில் தற்போது கடிதங்கள் மூலமாக எந்த 118 எம்எல்ஏக்கள் பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்களோ அது தொடர்பான விவரங்களையும் விளக்கமாக கொடுக்க வேண்டும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அப்படி தெரிவித்தால்தான் ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பு விடுக்கப்படும் என்பதாக ஆளுநர் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இதற்காக காரணமாக ஆளுநர் தரப்பில் சுட்டிக்காட்டுவது நிலையான ஆட்சி என்பது தமிழகத்தில் நடத்த வேண்டும் என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இதற்காகவே அவர் அதுவாரி கூறுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு முன்பெப்போதும் இல்லாத வகையிலாக ஆளுநர் மாளிகையிலேயே தற்போது அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் யார் என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருப்பதற்கு பல்வேறு கட்சிகள் சார்பில் எதிர்ப்பு என்பதும் கிளம்பியிருக்கிறது. குறிப்பாக சற்று நேரத்திற்கு முன்பாக மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தரப்பில் இருந்தும் ஒரு அறிக்கை என்பது சுட்டிக்காட்டியிருக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர் உடனடியாக பதவி ஏற்பதற்காக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை அழைக்க வேண்டும் என்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதில் அவர்கள் சுட்டிக்காட்டும் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக மக்களின் நலனை கருதி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவர்கள் மட்டுமல்லாது இடதுசாரி கட்சிகளான சிபிஎம், சிபிஐ, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுமே உடனடியாக ஆளுநர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை ஆட்சி அமைப்பதற்காக அழைப்பு விடுக்க வேண்டும் என்பதாக அவர்கள் தரப்பில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். விரிவான அண்மை தகவல்களுடன் இணைந்தமைக்கு நன்றி ஜெயலானி.